வெளியே காத்துட்டு இருந்த பெனிக்ஸோட நண்பருக்கு காதில் விழுந்தது போலீஸ் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். அது என்ன தைரியம் இருந்தால் போலீஸையே எதிர்த்து பேசுவாங்கிறது தான். கண்மூடித்தனமாக கேப் விட்டு மாறி மாறி ஆள் மாற்றி அடித்து துன்புறுத்தினதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் தந்தை முன்னாடி மகனையும் மகன் முன்னாடி தந்தையையும் ஒட்டு துணி இல்லாமல் நிற்க வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கொடூரத்தோட உச்சமாக மனித தனமே இல்லாமல் 2 பேருக்கும் லத்திய பின்பக்கம் உள்ள விட்டு கிழிச்சிருக்காங்க. அதனால் பின்பக்கத்திலிருந்து ரத்தம் நிற்காம கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சம்பவம் நடந்துச்சு. காவல் நிலையத்தோட ஒரு ரூம் சாத்தப்பட்டிருக்கு. உள்ள தந்தையும் மகனும் நிர்வாணமாக கிடக்குறாங்க. சுற்றி போலீஸ். தரையில் ரத்தம் வழிஞ்சோட சுவரெல்லாம் இரத்த துளிகள் தெரிச்சிருக்கு. ஜூன் 19 இரவு 7:45 தொடங்கின இந்த சித்திரவதை ஜூன் 20 அதிகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்திருக்கு. 6 லுங்கிகள் மாற்றியும் அவங்களுக்கு ரத்தம் நிற்கல. இதுக்கு மேலே விட்டா இவங்களுக்கு எதனா ஆயிரும்னு பயப்படுற போலீஸ் அதுக்கு முன்னாடி அவங்கள ரிமாண்ட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணுறாங்க.